இளைய தலைமுறையை வரவேற்போம் அப்படிங்கிறது. இந்த பெண்மணி எங்களுடைய குழுவில் 2-3 ஆண்டுகளாக இருக்காங்க. பேர் இது சொல்லுமா? லோகநந்தினி. இவங்க இளநிலை முதுநிலை படிச்சிருக்காங்க. இப்போ +1 முடிச்சுட்டு +2 போகிறீங்க. ஸோ இவங்களை நம்ம நிறைய விஷயங்கள் நம்முடைய குழுவில் பதிவுகள்லாம் போடுவாங்க, யூடியூப் சேனல் போடுவாங்க. இந்த பெண்மணிக்கு நம்ம நல்ல ஒரு வாய்ப்பு, முதல் மேடையாக லைவ்ல போகக்கூடிய நமது அஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைனில் இப்போ பேச வராங்க. அவங்களையும் வரவேற்று அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்குவோம். என்ன தலைப்பின் கீழே பேசுறீங்கம்மா? மனயோகம். அருமையான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படக்கூடிய நல்ல வீடு வேணும் அப்படிங்கிறதா அந்த யோகத்தை பத்தி லோகநந்தினி யோகமாக பேச வர போறாங்க. வரவேற்போம். சிவாய நம. என் குருநாதர் கைலாஷ் விஜயமோகன் ஐயா அவர்களையும், ஜோதிட பழனிவேலன் அவர்களையும், கோவை ரேவதி ஜோதிடரையும் வணங்கி, மற்ற குருக்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இந்த பூமியில பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் இருக்க கனவு ஒரு வீடு, சொந்த வீடு வாங்கிறது தான் மனயோகம். பிரபஞ்சத்தின் அனுமதியோடு அடியேன் சில தகவல்களை பகிர்ந்திருக்க வந்திருக்கேன். சுயமா வீடு வாங்கிறது. சுயமா வீடு வாங்கணும்னா 4ஆம் இடமும் அதன் அதிபதி மற்றும் வசதியான வீடு அமைய சுக்கிரன் ஜாதகத்துல பலமா இருக்கணுங்க. 4 சுக்கிரன் பலமா இருந்து குரு தொடர்பு பெற்றா ஆடம்பரமான வீட்டு வசதி பாக்கியம் உண்டாகும். 4 சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் போன்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்தாலோ இல்ல அதுல இருந்தாலோ வசதியான வீடு அமையுங்க. 4 சனி தொடர்பு பெற்றா பழைய வீடு அமையுங்க. வீட்டை சுற்றிலும் சுற்று சுவருக கொஞ்சம் பழசாதான் இருக்கும். 4 ராகு கேது அமைஞ்சா சொந்த வீடு அமைவதுக்கு ரொம்ப கஷ்டம். ராகு இருப்பிட வசதியை தந்தாலும் இடம் மாறிக்கிட்டே இருக்கும். கேது வறுமையை தரும். 4 செவ்வாய் இருந்தா உஷ்ணமான மனை அமையும், குறைபாடான மனை அமையும். 4 சூரியன் தொடர்பு பெற்றுச்சுன்னா அரசு தொடர்பான கட்டிடங்கள் அமையும். தகப்பன் மூலமா வீடு அமையும். 4ஆம் வீடு பலம் பெற்று 4ஆம் அதிபதியும் பலமாயி எந்த இடத்துலயும் மறையாம இருந்தா சொந்த வீடு அமையற பாக்கியம் கிடைக்கும். 4ஆம் இடம் துதி சூன்யம் பெற வீடு கத்தினாலும் அதுல வசிக்க முடியாது. ஏன்னா அதுல நிறைய பிரச்சனைங்க வரும். அதே மாதிரிதான் 4ஆவது வீட்டுல துதி சூன்யம் கிரகம் நின்னாலும், சூன்ய வீட்டுல 4ஆம் இடம் அதிபதி நின்னாலும் இதே தாங்க. காக்கா குருவி தேன்பூச்சிக்கு கூட தனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டிக்குது. மனுஷனுக்கு ஆசை இல்லைன்னா எப்படி? அதனால அடியேன் சில பரிகாரம் சொல்ல போறேன். வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பூஜை செய்யறது ரொம்ப சிறப்பு. அன்னூர்ல இருக்க மணீஸ்வரர் கோவிலுக்கு போய் கும்பிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா அந்த வீட்டு வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில செங்கல் வச்சு பூஜை செய்யறது மிக மிக சிறப்பு. மணிச்சநல்லூர் சிவன் கோவிலுக்கு வழிபாடு செய்யணும். பூமி தோஷம் இருக்கிறவங்க கோவில் கட்டுறக்கு இடத்துக்கு பணம் கொடுத்தோம்னா பூமி தோஷம் நீங்கும். நன்றி, வணக்கம்.